இன்டர்நேஷ்னல் இந்தியன் ஃபிலிம் அவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற IIFA அவார்டு ஃபங்க்ஷனை வருஷம் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வருஷத்துக்கான அவார்டு ஃபங்க்ஷனை அபுதாபியில் செப்டம்பர் 27 அதாவது நேத்து ரொம்பவே பிரம்மாண்டமா நடத்தினாங்க. இந்த ஃபங்க்ஷன்ல மணிரத்னம், AR ரகுமான், ஐஸ்வர்யா ராய், சிரஞ்சீவி, நந்தமுரி பாலகிருஷ்ணா, வெங்கடேஷ், சியான் விக்ரம், ராம்சரண், பிரபுதேவா, ராணா டகுபதி, சமந்தா, கீர்த்தி சுரேஷ் அப்படின்னு ரொம்ப பேர் கலந்துக்கிட்டாங்க. இந்த IIFA அவார்டு ஃபங்க்ஷன்ல பொன்னியின் செல்வன் படத்துக்காண்டி சியான் விக்ரம் அவார்டை வின் பண்ணியிருக்காரு. அந்த போட்டோ சோசியல் மீடியால ரிலீஸ் ஆகி வைரல் ஆயிருக்கு. ரீசெண்டா தான் சியான் விக்ரம் சைமால பொன்னியின் செல்வன் படத்துக்காண்டி அவார்டை வின் பண்ணாரு. இப்போ பாத்தீங்கன்னா IIFAலையும் அவார்டை வின் பண்ணியிருக்காரு. சியான் விக்ரமை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா அவரோட பீக் ஸ்டேஜுக்கு திரும்ப வந்துகிட்டு இருக்காரு. அதாவது ஜெமினி தூள் சாமி அந்த ஸ்டேஜுக்கு திரும்ப வந்துகிட்டு இருக்காரு. படங்களுக்கு அவார்டு வாங்குறாரு, ஷூட்டிங் நல்லா போய்கிட்டு இருக்கு, ரிலீஸ் ஆன படங்களுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்குது அப்படின்னு சியான் விக்ரமை சுத்தி ஃபுல்லாவே பாசிட்டிவான விஷயங்கள் தான் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ குயிக்கா அவரோட பீக் ஸ்டேஜுக்கு வர போறாரு. பொன்னியின் செல்வன் படம் மாதிரியே தங்கலான் படத்துக்கும் வரிசைக்கா பல அவார்டுகளை குவிப்பாரு அப்படின்னு கண்டிப்பா நம்ம நம்பலாம். அந்த அளவுக்கு தங்கலான் படத்துக்கு எஃபோர்ட் போட்டிருக்காரு. கரண்ட்ல அருண்குமார் டைரக்ஷன்ல வீர தீர சூரன் படத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இப்போதைக்கு இந்த படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுன்னு சோசியல் மீடியால அப்டேட் பண்றாங்க. ஆனா அபிஷியலா கன்ஃபார்ம் ஆகல. அவரோட அடுத்த படத்தை மகாமுனி படத்தை எடுத்த சாந்தகுமார் அப்படி இல்லைன்னா 2018 படத்தை எடுத்த ஜூட் ஆந்தனி ஜோசப் டைரக்ட் பண்ண போறதா இப்போதைக்கு அன்அபிஷியல் அப்டேட் பண்றாங்க. ஸோ யார் டைரக்ட் பண்ணுவா அப்படிங்கறதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.